ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வியில் உள்ள லைஃப் அப்படிங்கிற போயம் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இது எழுதுனது யார் அப்படின்னா ஹென்ரி வென் டை அப்படிங்க எழுதியிருக்காங்க. நான் ஒவ்வொரு லைனாக வாசித்து அதுக்கான மீனிங் சொல்கிறேன். வாங்க போயம்குள்ளே போகலாம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். என்ன செய்யணும்? என் வாழ்க்கையை நான் வாழணும், ஒரு வருஷமும் வாழணும், அதனால என்னை வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி வாழணும்? வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரெலுக்டன்ட் சோல். என்ன பண்ணணும்? எல்லா விஷயத்தையும் எதிர்பார்த்த ஒரு முகத்தோடையும், அன்ரெலுக்டன்ட் அப்படின்னா தயக்கம் இல்லாத, பயம் இல்லாத ஒரு இதயத்தோடையும் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். என்ன செய்யக்கூடாது? ஹரிங்னா பதட்டப்படக்கூடாது. எந்த விஷயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பதட்டப்படக்கூடாது. பதட்டப்படாமல் அந்த உன்னோட இலக்கு, கோல், உன்னோட இலக்குலேருந்து திரும்பாமல் என்ன செய்யணும்? உன்னோட வேலையை நீ பார்க்கணும். நாட் மௌனிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். மௌனிங்னா என்னது? அழுகிறது. ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த விஷயத்துக்காக என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிம் பாஸ்ட் நான் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். ஏதாவது இருண்டு போய் இந்த இறந்த காலத்தில் ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா அதை இன்னும் பயத்தோடு என்ன செஞ்சுருக்கக்கூடாது? பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வேல்ஸ் பட் வித் த ஹோல். ஃபியூச்சர் நமக்கு என்ன கொடுக்குன்னு தெரியும். வேல்ஸ்னு என்னன்னா ஹைட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த ஹைட் பண்ணியிருக்க ஃபியூச்சர் நமக்கு என்ன கொடுக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த ஹோலாக, அதாவது அது முழுமையாக என்ன செஞ்சுக்கணும்? நம்ம ஏற்றுக்கணும். அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இஸ் டோல். ஸோ எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹாப்பி ஹார்ட்னா என்ன? நம்ம இதயத்தை நம்ம சந்தோஷமாக வச்சுருந்தா தான் அதுக்கான தவணை நம்ம என்ன செய்வோம்? அதுக்கான பேமெண்ட் நம்ம பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ணணும்னா உற்சாகத்தோடு தான் வாழ்க்கையை பயணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் மொத்தம் 8 லைன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டான்ஸை பார்க்கலாம். அடுத்த ஸ்டான்ஸால் மொத்தம் 6 லைன்ஸ் இருக்குது. ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். லெட் த வே, நம்ம போயிட்டுருக்கோம், காற்றடிக்குது, அதில் நம்ம என்ன செய்யலாம்? மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, அவன் பக்கம் அதிர்ஷ்ட காற்றடிச்சிச்சு, அவன் என்ன செஞ்சிட்டான்? உயரத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில் போகிற பழியில் விண்டு, காற்று அடிக்கலாம். அப்போ அந்த காற்று நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹில்னா உச்சத்துக்கு போகலாம், அல்லது டவுன், கீழே வரலாம். ஆர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கும்? வாழ்க்கை கடுமையாகவும் இருக்கும், ஸ்மூத் மெதுவாகவும் இருக்கும். ஆனால் நம்மளோட பயணம் எப்பயுமே இப்படி தான் இருக்கும், ஜாயாக தான் இருக்கும். முன்னால் ஏதாவது விஷயம் நடந்திருக்கலாம், அதை இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது சரி இப்படிலாம் நம்ம இருந்து வந்தோமா அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும்? அதை நினைக்கும் போது சந்தோஷம் வரதான் செய்யும். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ ஷாட் வென் பட் அ பாய். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? இன்னும் நிறையா விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாமே தெரிஞ்சவங்களாம் யாருமே இருக்க முடியாது. கட்டுறது கையளவு, கற்காதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்கிறாங்க? நான் நம்ம எல்லாருமே சில விஷயங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம எல்லாருமே அதுதான் ஒரு குழந்தைகள் தான், பாய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஐ அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன். புது நண்பர்கள், புது அட்வென்ச்சர்னு ஏதாவது புதுசாக செய்கிறது, அதுக்கு நம்ம மகுடம் கொடுக்குறது, இது எல்லாமே நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு நாளைக்கு ஏதாவது வேலை செய்யணும்னு நினச்சிருப்போம், அந்த வேலையை அன்றைக்கி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா சரி பரவாயில்லையே செஞ்சு முடிச்சிட்டே அப்படின்னு நமக்கு நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம்? மகுடம் கொடுத்துக்கிறோம். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த கியூஸ்ட். என்னோட இதயம் என்ன செய்யும் அப்படின்னா எப்பயுமே ஒரு தைரியத்தை வச்சுட்டே இருக்கும். அதாவது ஏதாவது தேடிட்டு நம்மளோட இதயம் எப்பயுமே தேர்ஸ்ட்டை தேடி, கொஸ்டின் தேர்ஸ்ட்டை தேடி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். ஸோ எப்பயுமே ஒரு தைரியத்தை வச்சுட்டே இருக்கிறனால அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் நம்புகிறேன் ரோட்டோட கடைசி திருப்பம் சிறந்ததாக இருக்கும். நேராக போய்கிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு மாற்றம் வரும், அது சிறந்ததாக இருக்கும்னு நம்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போயம் ஃபுல்லாக வாசிக்கிறேன். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் with forward face and unreluctant soul, not hurrying to now turning from the goal, not mourning for the things that disappear, in the dim past now holding back in fear, from what the future wails but with the whole, and happy heart that pays its toll, to youth and age and travels on with cheer, so let the way wind up the hill or down, or rough or smooth the journey will be joy, still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown, my heart will keep the courage of the accused and hope the road's last turn will be the best. So upcoming videos la நம்ம 10th 12th portions cover பண்ணலாம். Thank you friends, bye.